ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்களுக்கு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்றைக்கி குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேனால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறையிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலே ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாலும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பாள், இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள், அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் மொத்தமே இந்த சனீஸ்வரன் 2025 மொத்த வருஷமுமே இருக்க போகிறார். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும்போதே சுக்கிரனோட சேர்ந்து பிறக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 10 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது, எல்லா விதமான முயற்சியிலையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா மே 11க்கு அப்புறம் ஒரு பாதியாகவும், மே மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாதியாகவும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குரு மாறுறார். மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் எப்படி இருக்குன்னு, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆறார் பிப்ரவரி மாதம். பிப்ரவரியிலேருந்து மே 11 வரலும் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியே பார்க்குறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புத்திர காரகனே புத்திர ஸ்தானத்தில் போய் நிற்கிறது நல்ல ஒரு விசேஷம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக எவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வருஷம் மிருகர். அவர் இந்த வருஷத்தில் மே மாதம் வரலும் மிருகார்னு வச்சுக்கோ, அதாவது ஏப்ரல் 26 வரலும் மிருகர். இந்த காலகட்டம் வரலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் மாறிவிடுறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். என்ன சார் குரு 6ஆம் இடத்துல போயிடுறாரு அப்படின்னா, உங்களுக்கு 2 மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 3, 12 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். அதாவது வேலையில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலும் தொழிலில் அதீதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும். புதிய வேலையில் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக பணவரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். என்னென்னா 2ஆம் இடத்தை தனஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி, அவரே 2ஆம் இடத்துல இருக்கார். தனகாரகனும் அவரை பார்த்துடுறார். அதனால் கேட்கவே வேண்டாம். எந்த இடத்த திரும்பினாலும் எந்த டப்பாவை திறந்தீங்கனாலும் உங்களுக்கு பணமாகவே அப்படியே அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், 3 இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும், மாற்றங்களும் ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய கடன் வாங்குவீங்க, புதுசாக கடன் வாங்கி இந்த சுப செலவுகள் வரும். அதாவது வீட்டில் திருமணம் பண்ணுறது, இல்லைன்னா புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறது, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொகுசு கார்கள் வாங்கக்கூடியது, இந்த மாதிரியான புது கடன்கள் வாங்குவீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை மேம்படுத்துறதுக்கு வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அதாவது ஒரு ஷார்ட் ட்ரிப், வேர்ல்டு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயங்களும் நல்ல ஏற்றம் இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் ராகு கேதுவும் மாறிடுறார். அதாவது 26/4/2025 பார்த்தேன்னா ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 3லேருந்து 2ஆம் இடத்துக்கு வரார், கேது 8ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக அளவாக பேசுங்க, அதான் நல்லது. ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடினத்தன்மை தெரியக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், அதாவது 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா படிப்பில் ஜாகிரதையாக இருக்கிறது மூலியமாக ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தலையானா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் கேதுவின் பார்வையில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பார்த்தலையானால் இந்த சுகர் இருக்கிறவாளுக்கு வயிறு சம்பந்தமான உபசமான நிலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதனுடைய காசு என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் கேத்து பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் மறையும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அட்வொகேட்டு, அது தவிர சட்டம் ஒழுங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியல்வாதிகள், அது தவிர பார்த்தேலையானால் இந்த கருப்பு மண், கருப்பு வஸ்திரங்கள், எண்ணெய் வித்துக்கள், அது தவிர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா, மோட்டார் சைக்கிள் இது பண்ணுறவா, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண மண்டபங்கள், அதெல்லாம் திருமண மண்டபத்தில் மேஸ்திரியாக இருக்கிறவங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு கண்டிப்பாக இது பண்ணிகிட்டே வாங்க, பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்க. அதாவது சனி பகவானுக்கு விளக்கு போகிறத போட்டுகிட்டே வாங்க. அதை தவிர பார்த்தேனால் கண்டிப்பாக விநாயகருக்கு போய் பண்ணிட்டு வாங்க. ஒரு வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் உடைச்சிட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்.